அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். கோவை மாவட்டத்தில் மைவி3ங்கக்கூடிய ஆட் விளம்பரம் பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்து சம்பந்தமாக யூஓடபிள்யூ அதிகாரி பொதுமக்கள்கிட்ட சொன்ன செய்தியை நான் என் தமிழ் சொந்தங்களுக்கும் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் வேர்ல்டு மக்களுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு அளவில் இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அதிர்ச்சி தகவலை யூஓடபிள்யூ அதிகாரி தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இந்த நிறுவனத்தில் நம்ம கண்டினியூ பண்ணலாமா, அந்த ட்ராக்லேயே போகலாமா, ட்ராக்கை மாதிரி வேறு ட்ராக்கில் போய்க்கலாமா, இல்லை ட்ராக்கை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. மைவி3 ஆட் நிறுவனம் கோயம்புத்தூரில் பிரபலமான ஒரு நிறுவனம். இதே மாதிரி ஒரு 6-7 நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்குது. பேர் வெவ்வேறு பேரில் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சையில் சிக்கின ஒரு நிறுவனம் சொல்லிங்க மைவி3 ஆடு. இந்த ஆடை இவங்களுடைய ஆப்பை 50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிற அடிப்படையில் இதனுடைய பிஸ்னஸ் ஓஹோ ஆகான்னு சொல்லிட்டு கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கு வேர்ல்டு வைடில். இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் மதுரையில் பிரபலமான ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க. இதோட ஒரு தெருவுக்கு ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் 30 பேருடைய மொபைலில் இந்த ஆடை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இதில் பல திட்டங்களை நான் சொல்லியிருக்கேன். பார்க்காத நண்பர்களோட பிரிவியை போய் பாருங்கள். அதோட எம்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த நிறுவனத்தில் பணம் போடுறவங்க டெபாசிட் எதுவுமே கிடையாது. அவங்க போடுற முதலீட்டுக்கு விளம்பரம் பார்க்குறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு கேப்சூல் ஹெர்பல் பேக்கிங் கொடுத்துட்றோம். அவங்க அதை வச்சு விற்று சளிக்கு, ஜுரத்துக்கு, இம்யூனிட்டி அதாவது சக்தி, எதிர்ப்பு சக்திக்கு, பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நாங்கள் கேப்சூல் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வாடிக்கையாளர்கள் 3000 பேரை கூட்டி இப்போ கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போய் ஒரு பிரச்சனை பண்ணினார். அதாவது எங்கள் நிறுவனம் உயர்ந்த நிறுவனம், யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொது நோக்கத்துக்கு பொது அலுவலகத்தில் சேதப்படுத்துறதும், பொது அலுவலகத்தை தொந்தரவுப்படுத்துறதும், வேலையாட்களை வேலை செய்யாமல் தடுக்கிற விஷயத்தில் 2 பிரிவின் கீழே ஒரு கைது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகிட்டார் அதோட எம்டி. மைவி3 கம்பெனி, மைவி3 ஆடு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பாப்புலராக இருந்த நிறுவனத்துக்கு மேலே அது சர்ச்சையில் சிக்கியிருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. மக்களுக்கு பணம் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 15 நாளாக இன்னும் சொல்ல போனால் கண்டினியூ பண்ண அந்த மக்களே ஸ்டாப் பண்ணிடலாமா, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வருமா, அண்ணனால பிரச்சனை வருமா, அப்பாவால் பிரச்சனை வருமா, இன்னும் சொல்ல போனால் ஹஸ்பண்டால் பிரச்சனை வருமா, இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களை 60% பேர் இந்த ஆடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சர்வே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20/2/2024 ஒரு சர்வே சொல்லிக்கிட்டு இருக்குது. எம்டி சொல்கிறது என்னன்னா, அவங்க பப்ளிக் கொடுக்கறத நாங்கள் ஹெர்பலாக கொடுத்துட்றோம், எங்கள்கிட்ட முதலீடு எதுவும் பண்ணலை, அவங்க பொருளை வாங்கிட்டு போயிடுறாங்க, அது எப்படி முதலீடு ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுமாரி சொன்னவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இது கிடையாது, ஹெர்பல் ப்ராடக்ட்டை உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதோட நோக்கம் என்னன்னா, 1500 கோடி வருமானம் வந்த இந்த நிறுவனம் முறையாக டேக்ஸ் கட்டலை, ஜிஎஸ்டி கட்டலை, டின்னுங்க கூட டிஐஎன் கூட இந்த நம்பர் வாங்கலை, காவல்துறை அனுமதி வாங்கலை, அதை இன்னும் சொல்ல போனால் தாலுக்காவில் அனுமதி வாங்கலை, காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கலை. இப்போது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ரோட்டு கடையில் பனியை கையிலேயே இந்த மாதிரி குளிர் காலத்தில் குள்ளா ஜாக்கெட்லாம் போட்டு வைப்பாங்க பாருங்க, அவங்க தான் நாளைக்கு வேறு ஊரில் இருப்பாங்க, மறுநாள் இன்னொரு ஊரில் இருப்பாங்க, அவங்க காணாமல் போயிடுவாங்க, வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த திட்டத்தின் கீழே தான் இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஓடபிள்யூ அதிகாரி கோயம்புத்தூரில் இன்றைக்கி 20/2/2024 தெரிவிச்சிருக்க அடிப்படையில் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு ஒரு உசார்படுத்துகிற விஷயமா இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் நல்லது கெட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெட்டு போன பொருளை எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுல நல்ல பொருளை மட்டும்தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறப்போ நாளைக்கு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற ஒரு நல்லா இருக்கிறப்போ கண்டினியூவாக நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறதுனால இந்த நிறுவனத்து மேலே எனக்கு ஏதோ வருத்தமோ கோபமோ எதுவுமே தாபமே கிடையாது. ஒரு கமாண்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் எம்டி கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கவனிக்கிற வேலையில் கவனிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. புரியல, ஏதாவது கவனிக்க போகிறாங்களா, கொடுத்து கவனிக்க போகிறாங்களா, இல்லை கொடுத்து கவனிக்க போகிறாங்களா எனக்கு தெரியல. ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்லணும். எந்த விதமான லஞ்ச லாவணியமும் ஊழல் இல்லாமல் நேரு வழியில் நின்று எப்போவுமே கடைபிடிக்குங்கிறது நம்பர் 1 சேனல் நம்ம டிட்டு சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், நம்ம டிட்டு சேனல் ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.